இந்த தாத்தா பாத்தீங்கன்னா விடிய கால ரொம்ப சீக்கிரமாவே எழுந்துட்டு அவங்க பையனை எழுப்பி விடுறாரு. வயல் வேலையை பாத்துக்கிறதுக்காக கிளம்புறமான்னு சொல்லி அவங்க மருமக கிட்ட சொல்லிட்டு அவங்க பேரனையும் எழுப்பி விடுறாரு. தாத்தா ரோட்ல நடந்து போகும்போதெல்லாம் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போறாரு. வயல்ல வேலையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பாடுக்காக வீட்டுக்கு வரும்போது டெய்லர் கடைக்கு போறாரு. இங்க பாருப்பா சூப்பரா ட்ரெஸ் தைச்சு விடுன்னு 2 நாள் என் பேரனுக்கு நிச்சயதார்த்தம் சொல்லி சொல்றாரு. அந்த கடையிலேயே உட்காந்துக்கிட்டு டெய்லருக்கு தட்டியே வாங்கி குடிச்சிட்டு ரோட்ல போற எல்லா பொண்ணுங்களையுமே ரொம்ப கிண்டலாவே பேசி கலாய்க்கிறாரு. டெய்லரும் இந்த தாத்தா அங்க இருந்து கிளம்பும்போது எப்பதான் நீ சாவியோன்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே நினைப்பாரு. அந்த தாத்தாவும் வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வீட்டுல யாருமே இல்ல, ரொம்ப சோகமாவே நின்று இருக்காரு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. தாத்தாவோட பையன் பிசினஸ் பண்ணனும் சொல்லிட்டு வீட்டுக்கே தெரியாம 15 லட்சம் ரூபாய்க்கு வட்டிக்கு கடன் வாங்கி வச்சிருக்கான். அந்த வட்டி கடைக்காரனும் நீ சீக்கிரமா பணத்தை கொடுக்கலாம், வீட்டாண்ட வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திரும் சொல்லி சொல்றாரு. 2 நாள்ல எனக்கு நிச்சயம் நடக்க போகுது, 15 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வரதட்சணையே வரப்போகுது, அதுல உனக்கு 10 லட்சம் ரூபாய் நான் அன்னைக்கே குத்துறேன்னு சொல்லி சொல்றான். அந்த நேரத்துல தான் ஒருத்தர் ஓடி வந்து தம்பி உனக்கு விஷயம் தெரியுமா, உன் தாத்தா மண்டையை போட்டாருப்பான்னு சொல்லி சொல்றாரு. இந்த பையனும் 2 நாள் நீ நிச்சயதார்த்தம் இருக்குது, இந்த நேரம் பார்த்து தாத்தா மண்டையை போட்டாரு, அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கான். தாத்தாக்கு 2 பையன் ஒரு பொண்ணுன்னு 3 பசங்க இருக்காங்க. பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணி ஓடி போயிருப்பாங்க, அதனாலே பல வருஷமா வந்து பாத்துருக்க மாட்டாங்க. இப்ப இவர் இறந்து போயிட்டதுனால அவங்களோட ஃபேமிலியோட வந்து பாக்குறாங்க. தாத்தாவோட பெரிய பையனுக்கு தங்கச்சியும் அவனோட ஹஸ்பண்டையும் சுத்தமா பிடிக்காது. அவங்க தங்கச்சி அவங்க அப்பா இருந்த சோகத்துல அவங்க அண்ணன் மேல அழுதுகிட்டே போய் சாயறாங்க. முதல் தடவை அண்ணனோட பையனையும் அப்பதான் பாக்குறாங்க.